டக்குன்னு பயந்து கண்ணு முழிக்கிறாங்க. பார்த்தா ஒரு கார்ல இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா வீடு தாய்லாந்து வந்துட்டாங்க. இப்ப மெதுவா இறங்கி அவங்க அம்மா வீட்டுக்குள்ள போறாங்க. போகும்போதே பயந்துட்டே தான் போறாங்க. உள்ள பார்த்தா ரொம்ப பெரிய வீடா இருக்கு. அதுல ஒரு ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. அவங்க அம்மாவோட போட்டோஸ் இருக்கு. அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ரூமோட கதவு தானாவே திறக்குது. இப்ப நம்ம ஹீரோயினோட பொண்ணு உள்ள போறாங்க. பார்த்தா உள்ள ஒரு பெரிய பெயிண்டிங் இருக்கு. அதுல நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பாவோட பெயிண்டிங்ஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப அந்த வீட்டுக்கு வேலைக்காரி ஒருத்தவங்க வராங்க. கூடவே அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த அங்குளும் வராரு. வந்துட்டு ஹீரோயினை கூப்பிடுறாரு, வாங்க நான் இப்பவே ஸ்டுடியோக்கு போய் பாத்திரலாம் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பயப்படுறாங்க. நான் வரல, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம், அப்புறமா போலாம் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இல்ல இப்பவே போயிட்டு வந்துடலான்ற மாதிரி அவர் கம்பல் பண்றாரு. சரி ஓகேன்ட்டு குழந்தைய ரேச்சல வேலைக்காரியை மட்டும் விட்டுட்டு, பார்வை சரியா தெரியாது, சோ நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த அங்குள் கூடயே போறாங்க. நடு காட்டுக்குள்ள நல்ல மலையில கூட்டிட்டு போறாரு. போனா நடு காட்டுக்குள்ள ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அவர் வாமா உள்ள வாமான்னு கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து பயப்படுற